ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது என்ன, அதனால நமக்கு என்னென்ன பயன்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி வந்து ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கிராஜுவேட்ஸ், அதாவது ஒரு குடும்பத்தில், அதாவது குடும்பங்கிறது ஒரு தலைமுறையில் வந்து யார் வந்து முதல் முறையாக வந்து காலேஜ் போய், அதாவது பட்ட படிப்பு வந்து படிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பட்ட படிப்பை முடித்தா தான் வந்து அவங்கள கிராஜுவேட் சொல்கிறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம தாத்தா பாட்டி படிச்சிருக்க மாட்டாங்க, நம்ம அம்மா அப்பாவும் படிச்சிருக்க மாட்டாங்க. நம்ம தான் வந்து இப்போ முதல் முறையாக காலேஜ் போய் படிக்கிறோம் அப்படின்னா நம்ம தான் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது முதல் தலைமுறை பட்டதாரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கிராஜுவேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் இதை அவைல் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் தான் வந்து இதை அவைல் பண்ண முடியும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு அம்மா அப்பா இருப்பாங்க, அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க அப்படின்னா அதில் அண்ணா வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து என்ன பண்ணியிருக்கலாம், ஃபஸ்ட்டு காலேஜ் போவாங்க. அப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அவங்க வந்து இந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டோட ஒரு ஸ்காலர்ஷிப்போ இல்லை வந்து ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து அவைல் பண்ணிக்க முடியும். ஒருவேளை வந்து அந்த அண்ணன் வந்து அதை அவைல் பண்ண அப்படின்னா அந்த தம்பி வந்து அவைல் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன அப்படின்னா, அந்த தம்பி வந்து அந்த கிராஜுவேஷனை முடிச்சிருக்கக்கூடாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு அண்ணா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிஎஸ்சி மேக்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா ஒரு 3ஆவது வருஷம் படிச்சுட்ருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணலாம், இவங்க வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டுக்கு உண்டான எந்த ஒரு ஸ்காலர்ஷிப்பையும் அவைல் பண்ணல அப்படின்னு அந்த காலேஜ்லேருந்து ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அந்த தம்பி வந்து 12th முடிச்சுட்டு இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து அந்த 25,000 பணத்தை வந்து ஸ்காலர்ஷிப்பை வந்து அவைல் பண்ணிக்க முடியும். ஒருவேளை வந்து அந்த தம்பி வந்து அவங்க அண்ணா வந்து முடிச்சிட்டாரு, ஒரு 2 வருஷம் ஆச்சு 3 வருஷம் ஆச்சு அப்படின்னா அந்த தம்பினால் வந்து இதை அவைல் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட்னால் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஒன்று தாலுக்கா ஆஃபீஸில் போய் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம ஆன்லைன்லேயே வந்து இ-சேவை மையம் போனீங்க அப்படின்னாவே அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இ-சேவை மையம் போனீங்கன்னா ஒன்றும் பெருசாலாம் வந்து இல்லை, அதாவது நம்ம ஃபேமிலி கார்டு வேணும், அந்த ஃபேமிலியில் என்னென்ன மெம்பர்கள் இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து ஒருவேளை அண்ணனோ தம்பியோ படிச்சுட்ருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து எங்கே படிச்சிருக்காங்களோ அங்கேருந்து ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கணும். ஸோ ஒரு லாயர்கிட்ட நோட்ரி பப்ளிக்கில் வந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும். அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து குடும்பத்தில் வேறு யாரும் படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள டிசி இந்த மாதிரி ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டாக்குமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆன்லைன்லேயே வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து வந்துடும். ஸோ இதனால் என்னென்னலாம் வந்து உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா, இன்ஜினியரிங்கோ இல்லை வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸோ படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 25,000 ஒரு வருடத்துக்கு 25,000 வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து வரும். ஸோ இது இன்ஜினியரிங் படிச்சிங்கன்னா மட்டும்தான் வரும், மற்ற கோர்ஸ் படிச்சிங்கன்னா வராது. அதே மாதிரி அரசு கல்லூரிகளில் வந்து கட்டண சலுகை வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ ஏதாவது வந்து நீங்கள் ஒரு ஜாப் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈக்குவல் மார்க் எடுத்துருக்கிறப்போ இந்த ஒரு விஷயத்தையும் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 2ல் வந்து ஒரு கட் ஆஃப் வந்து 140 அப்படின்னு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கூட காம்படேட் பண்ணுற ஒரு நபர் வந்து கரெக்டாக 140 வாங்கியிருக்காங்க அப்படின்னா, ஸோ அப்போது இந்த டிகிரி எல்லாமே வந்து மேட்ச் ஆகுது, 2 பேர்த்துக்கு மேட்ச் ஆகுது. அப்படிங்கிறப்போ ஒருவேளை வந்து இந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கிராஜுவேட்டாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸ் வந்து ஒரு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. அதாவது இது வந்து உடனே அந்த ப்ரையாரிட்டி வந்துடாது, எல்லாமே ஒத்து போகணும். இப்போ நீங்கள் டிகிரி வந்து 2 டிகிரி முடிச்சிருக்கீங்களா இல்லை 3 டிகிரி முடிச்சிருக்கீங்களா, அவங்களும் அதே தான் முடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கேசஸ் எல்லாம் தாண்டி அடுத்த கேஸ் பார்க்குறது வந்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கிராஜுவேட்டா அப்படிங்கிறத பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு நன்மைன்னு சொல்லலாம். இப்போ ஆன்லைன் அப்ளை பண்ணுறக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு வேணும், ஃபேமிலி ரேஷன் கார்டு, அடுத்து பாஸ்போர்ட் சைஸ் ஒரு ஃபோட்டோ, அடுத்து வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மு, இது எல்லாத்தையும் வச்சு அட்டாச் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நோட்ரி பப்ளிக்லேயும் ஒரு ஃபார்ம் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து வேலிட் வந்து என்டையர் லைஃப் டைம் வேலிட் தான். ஸோ இதுக்கு வந்து இவ்வளோ நாள் தான் வேலிட் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ இன்கம் சர்டிஃபிகேட்லாம் வந்து 1 இயர் தான் வேலிடு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி வேலிடிட்டி எல்லாம் இல்லாமல் ஒரு சர்டிஃபிகேட் தான். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டுக்கு என்னென்ன வேல்யூ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.